வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடிப்பூரம். ஆடிப்பூர நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் இருக்காங்க. அது இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோவில்களிலும் இன்னைக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையல் காப்பு சாத்துவாங்க. ஆமாம், வளையல்களால் அம்மன் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்தையும் நல்ல அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி வளையல்கள் சாத்தக்கூடிய ஒரு பண்டிகையா, ஒரு விரதம் இருக்கிற நாளா நம்ம இந்த ஆடிப்பூரத்தை பார்க்குறோம். இப்ப ஆடிப்பூர நாயகி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க யாருன்னா கோதை நாயகி அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஆண்டாளை தான். ஸ்ரீ ஆண்டாள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரையும் ஞாபகம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரோட அப்படியே இந்த மனித உடலோட இந்த திருமேனியோடையே போய் ரங்கநாதரோட இரண்டரை கலந்துட்டாங்க. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கவே இப்படி ஆண்டாள் நாச்சியார் ரங்கநாதரோட இரண்டரை கலந்துட்டாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருக்கு இன்றுதான் பிறந்த நாள். அதனால அவங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்ல அங்க திருத்தேரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரம்மோற்சவத்தை பத்தி தான் நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை பத்தி நாம விவரமா பார்க்கறதுக்கு முன்னால ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதன் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஊட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஊக்குவித்தால்தான் நாங்கள் நிறைய இந்த மாதிரி பதிவுகளை பதிவிட முடியும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார் எப்பவுமே பெருமாளையே நினைச்சுட்டு இருப்பார். பெருமாளை சேவிச்சுக்கிறது மட்டும்தான் அவருடைய தொழிலாவே வச்சுட்டு இருந்தார் பாருங்க. அதாவது நந்தவனத்துக்கு போக வேண்டியது, பூக்களை பறிச்சுன்னு வர வேண்டியது, அதை நன்னா மாலையா தொடுத்து பூவை கட்டி கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்த வேண்டியது, நைவேத்தியம் பண்ண வேண்டியது, அப்புறம் எப்போ போற சிந்தனை முழுக்கவே பெருமாளை பற்றியே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்ம பெரியாழ்வார். அப்படி அவர் பெரியாழ்வார் நினைத்து கொண்டே இருக்கும்போது இந்த பூர நட்சத்திரம் ஒரு நாளைக்கு வந்தது பாருங்க. அன்னைக்கும் அவர் வழக்கம் போல ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நந்தவனத்துல போய் பூக்கள் எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சார். எப்ப போவார்? விடியற் காலையிலேயே, அதிகாலையிலேயே ஒரு 5 மணி போலவே அவர் பறிக்கிறதுக்கு போயிருந்தார். பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும் போதே அங்க குழந்தை அழற சத்தம் கேக்குது. என்னடா இது, இந்த நந்தவனத்துக்குள்ள ஏது குழந்தை இப்படி வீறிட்டு அழறதே அப்படின்னு சொல்லிட்டு நந்தவனம் முழுக்க அந்த விடியற் காலை நேரத்துல அவரு தேடின்னு இருக்கார். அப்படி தேடின்னு இருக்கும்போது அங்க துளசி செடிகள் இருக்கும் இல்லையா, அந்த துளசி செடிகள் இருக்கிற இடத்துல ஒரு குழந்தை அழுதுன்னு இருக்கா. பார்க்க லக்ஷ்மிகரமா அவ்வளவு அழகா இருக்கு அந்த குழந்தை. பார்த்த உடனே யாருக்கா இருந்தாலும் குழந்தை அழறத பார்த்தா எப்படி இருக்கும்? உடனே தூக்கி வாரி நெஞ்சோட சேர்த்து அணைச்சிருந்தார் பாருங்க. அணைச்சிருந்த உடனே அந்த குழந்தை அழுகையை நிறுத்திட்டு அவருடைய முகத்தை பார்த்துருக்கு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நமக்காகவே பெருமாள் இந்த குழந்தைய கொடுத்துருக்க, அதனால நாம கொண்டு போய் வளர்ப்போம்னு சொல்லிட்டு அவ பெரியாழ்வாருடைய வீட்டிலேயே வைத்து ஆண்டாளை வளர்க்க ஆரம்பிச்சார். பெரியாழ்வார் வீட்டில் இருக்கிறதுனால எப்பவுமே ஆழ்வார் பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த பெரியாழ்வாரத்திலேயே அவளும் இருக்கிறதுனால இவளுக்கும் அந்த பெருமாள் மேல, கிருஷ்ணர் மேல அப்படி ஒரு அன்பு பாசமா குழந்தையிலிருந்தே இருந்துருக்கு ஆண்டாளுக்கு.
இந்த ஆண்டாள் ஆடி பூரத்தன்னைக்கு தான் பெரியாழ்வாருக்கு கிடைச்சிருக்க. அதனால அவ ஆண்டாள் பிறந்த நாள் ஆடி பூரம் அப்படின்னு பெரியாழ்வார் வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்க. தினமும் அவளும் பெருமாள் பேர்ல பாட்டு பாடுறது என்ன, அவ அதை நினைத்துண்டு அந்த கோபியர்கள்லாம் எப்படி ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறது என்ன, ஒவ்வொரு நாளும் பெரியாழ்வார்கிட்ட பெருமாளை பற்றி கேட்டு கேட்டு செவிச்சுக்கிறது என்ன, என்ன ஏன் நாம கூப்பிட்டா வரமாட்டாரா அந்த பெருமாள் அப்படிலாம் கேள்வி கேட்கறது என்ன, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தினம் அவரு நந்தவனத்துல போய் பூக்களை பறிச்சுன்னு வந்து மாலையா தொடுத்து ஆத்துல வச்சுட்டு அடுத்த காரியத்தெல்லாம் அவன் நைவேத்தியம் பண்றதுக்கு எல்லாம் போற போது இவ என்ன பண்ணிட்டு இருந்திருக்கா, அந்த மாலையை எடுத்து எடுத்து தாம் போட்டு போட்டு பார்த்துட்டு வச்சிருந்திருக்கா. அது சுவாமிக்கு சாத்துறதாச்சே, அதை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது, நம்ம போட்டுக்கப்படாது அப்படின்னு எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியல. உடனே அவ போட்டுண்டு கழட்டி வச்சிருக்கா. தினம் அதையே எடுத்துட்டு போய் பெரியாழ்வார் சுவாமிக்கு சாத்திருக்கார், பெருமாளுக்கு சாத்திருக்கார். ஒரு நாள் அந்த இவர் போட்டு இருக்கும்போது பெரியாழ்வார் பார்த்துட்டார். அடி பாவி, இப்படி களங்கம் ஏற்படுத்திட்டியே, நான் எல்லாமே முடிச்சுட்டேனே, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மலையை சாத்தி நைவேத்தியம் பண்ணும்போது இப்படி பண்ணிட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடின்னு அடிச்சிட்டார் ஆண்டாள. ஆண்டாள அவரு கோதை நாயகி அப்படின்னா கோதே கோதே அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அப்படி ஏன் கோதை இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளைக்கும் கோபம் வந்ததுனால அடிச்சுட்டு திரும்பவும் நந்தவனத்துக்கு போய் பூக்களை பறிச்சு அழகா திரும்பவும் மாலையை கட்டிட்டு கோவிலுக்கு போனார். கோவிலுக்கு போய் மாலையை சாத்தினா பெருமாள் என்ன பண்றார், அதை தள்ளி தள்ளி விடுறார். எத்தனை தடவை மாலையை சாத்தினாலும் மாலை கீழே விழுந்துட்டே இருக்கு. என்னடா இது, நம்ம பொண்ணு இப்படி பண்ணதுனால அதை பெருமாள் ஏத்துக்கலையோ என்னவோ, பெருமாளே என்னை மன்னிச்சுடு பெருமாளே, எனக்கு இந்த விஷயங்கள் தெரியாது, இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், அதனால என்னை மன்னிச்சுடுங்கோ பெருமாளே அப்படின்னு சொல்லி தவிக்கிறார், பரிதவிக்கிறார் பெரியாழ்வார். அப்ப பெருமாள் சொல்றாரு, உன்னே நீ அப்படி நினைக்காதே, போய் ஆண்டாள் போட்டுண்ட அந்த மாலை இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வா, கோதை நாயகி சூடின்ற அந்த மாலையை எடுத்துட்டு வா, அதை எனக்கு போடு, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பெருமாளே சொல்றார். சுவாமி சொன்ன உடனே ஆழ்வார் வீட்டுக்கு போய் அந்த மாலையை எடுத்துட்டு வந்து அவளுக்கு பெருமாளுக்கு மாலை, அந்த மாலையை சாத்தின பிறகு மாலை நின்னுது, பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சார். இப்படி ஆண்டாள் அந்த அவர் சொல்லக்கூடிய அத்துணை பெருமாள் பாடல்களையும் மற்ற ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பாசுரங்கள் எல்லாத்தையுமே அவர் பாட பாட ஆண்டாலும் அதையே தொடர்ந்து பாடிண்டே வந்தவள் ஒரு கட்டத்துல அவளாகவே திருப்பாவை அப்படிங்கிற அந்த தொகுப்பு இருக்கு இல்லையா, மார்கழி மாதம் திருப்பாவை திருவம்பாவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல திருப்பாவைங்கிற அந்த பாடல்களை ஆண்டாளே இயற்றி அந்த இடத்துல பாடியிருக்கா, பெருமாளை நோக்கி பாடியிருக்கா. அதே இல்லாம பல்லாண்டு பல்லாண்டு திருப்பல்லாண்டுன்னு சொல்லிட்டு பாடல்கள் இருக்கு, இதனையுமே நம்ம ஆண்டாள் தான் பாடியிருக்கா. இப்படி இதெல்லாம் பாடி பாடி பெருமாளையே அவ சேவிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பெருமாளே நேரடியா வந்துட்டார். பெரியாழ்வாரோ அப்படியே மனசு கனத்து போயிருக்கார், இவ பெருமாளை தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாளே, அவர் பெருமாள் வந்து எங்க இவளை கல்யாணம் பண்ணிப்பார், இவன் இப்படியே இருந்துருவாளோ, நாளைக்கு எனக்கு பின்னாடி என்ன ஆகுமோ இந்த பெண் குழந்தையோட நிலைமை அப்படின்னு எல்லாம் கலங்கி போயிருக்கும் போது பெருமாளே சொல்றார், நீ ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிண்டு வா, ஆண்டாள ஸ்ரீரங்கத்துக்கு நீ கூட்டிண்டு வா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நீ கூட்டிண்டு வா, அவளை நான் அப்படியே ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்றார் ரங்கநாத பெருமாள். அதனால ஒரு நாள் சொன்ன உடனேயே பெரியாழ்வார் ரொம்ப மனசு குளிர்ந்து போய், என்னுடைய இந்த கவலைக்காக கஷ்டத்துக்காக பெருமாளே நீயே வந்து எனக்கு சொன்னையா, தாய் மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஒரு மனசுக்கு உருகி போய் ஆண்டாள்னு சொல்லக்கூடிய கோதை நாயகிய கூட்டிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வரார். ஸ்ரீரங்கத்துல எல்லாரும் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரியாழ்வாரும் இருக்கும்போது ரங்கநாதருடன் நேரடியா இந்த மனித பிறவியோடையே போய் சங்கமிச்சுட்டா. அந்த ஸ்ரீரங்கநாதர் அங்க
சயன கோலத்துல இருப்பார் இல்லையா, அந்த கோலத்துடனேயே நம்ம ஆண்டாலும் போய் அவரோட ஐக்கியமாயிட்டா. அப்படிப்பட்ட ஆண்டாள் அந்த துளசி செடியின் அடியில் நந்தவனத்தில் பெரியாழ்வாருக்கு கிடைத்த நாள் தான் ஆடி மாதம் இந்த பூர நட்சத்திரம், அவளுடைய பிறந்த நாள் என்று. அதனாலதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவ்வளவு பெரிய திருவிழா, பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் நம்ம தமிழ்நாட்டின் சின்னமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு நமக்கு பெருமைக்குரிய விஷயம். இந்த ஆடிப்பூர நன்னாள்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றாலும் சரி, இல்ல அங்க போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற கோவில்ல ஆண்டாள் சந்நிதி, அந்த ஆண்டாள் சந்நிதிக்கு போய் ஒரு துளசி மாலையை வாங்கி சாத்திட்டு வளையல்கள் வாங்கி கொடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை அகலும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்லவைகள் அத்தனையும் நடக்கும், செல்வ வளம் பெருகும், உடல் ஆரோக்கியத்துடனேயே இருக்கும். நீங்க எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் நமக்கு ஆசி வழங்குவாள். ஏன்னா ரங்கநாதருடையே இருக்காள் இல்லையா, எப்பவுமே ரங்கநாதருடன் சௌக்கியமா இருக்கிறதுனால நமக்கும் எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாம செல்வ செழிப்போடு நம்மளை வாழ வைப்பாள் ஆண்டாள் நாச்சியார். இதுவே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல இதே போல இன்றாயிருந்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு மாத ஆடி பூரத்தன்னைக்கும் சரி, திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிறப்பா அங்க போய் துளசி மாலையை வாங்கி ஆண்டாளுக்கு சாத்தி அங்க பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணி முடிந்த பிறகு அங்க இருந்து, அதாவது கோவில் ஆண்டாளுக்கு சாத்தின அந்த துளசி மாலைய இவாளுக்கு கொடுக்குறா. அந்த மாலைய இவா போட்டுண்டு அங்க கண்ணாடி குளம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கண்ணாடி குளத்தை ஒரு பிரதட்சணமா சுத்தி வந்து அந்த கண்ணாடி குளத்தை எட்டி பார்க்கணும். அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எட்டி பார்த்துட்டு திரும்பவும் வந்து இங்க ஆண்டாள பூஜை பண்ணணும். அங்க பூஜை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் அந்த யாருக்கு இந்த வேண்டுதல் செய்றீங்களோ அந்த பொண்ணு தானே மாலையை போட்டு சுத்தி வந்து கண்ணாடி குளத்தை எட்டி பார்க்குறா, அந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட அவங்க பிரசாதங்கள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா மஞ்சள், குங்குமம், பூக்கள் மற்றும் மாங்கல்ய சரடு, இதை எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவைகளை தன்னோட வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு அந்த குங்குமமும் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த குங்குமத்தை தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த குங்குமத்தோட கலந்து வச்சுட்டு தினம் ஆண்டாள வேண்டிண்டு நம்ம இட்டுண்டோம்னா நம்ம வேண்டின வேண்டுதல்கள் எல்லாமே நன்றாக சிறப்பாக சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிறது ஐதீகமா இருந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது திருமணத்திற்கு மட்டுமல்ல, குழந்தை பாக்கியத்திற்காகவும் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, செல்வ வளம் பெருகவும் சரி, ஆண்டாள் நாச்சியார வணங்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ரங்கநாதருடைய மனைவியான லக்ஷ்மி தேவியின் அம்சம்தான் ஆண்டாள். அவளுக்கான ஒரு நாள் இன்று ஆடிப்பூரம். இதே போல ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய அம்மன் சந்நிதியில எல்லாமே இன்று வளையல் சாத்தியிருப்பாங்க. இந்த வளையல்கள்ல 2 வளையல்களாவது நமக்கு கிடைக்கணும். கிடைச்சு அதை நம்ம கையில் அணிஞ்சிட்டோம்னா எப்பவும் சுமங்கலியா இருப்போம். அதே போல நான் சொன்ன அத்துணை செல்வங்களும், அதாவது உடல் ஆரோக்கியம், செல்வ வளம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இன்னும் நீங்க என்ன வேண்டுதல் பண்றீங்க, வீடு கட்டணுமா, என்ன செய்யணும், உங்களுக்கு அத்துணையுமே உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆடிப்பூர நாயகி கோதை நாயகி. ஏன்னா வருஷத்துல இன்னைக்கு ஒரு நாள் தான் அவள் ஜனிச்சான்னு சொல்றோம் இல்லையா, அந்த துளசி செடிகள்லாம் இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு போய் இன்று ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு வந்துதான் அவங்க பிரம்மோற்சவத்துக்கு தேரிலேயே ஏறி நமக்கு எழுந்தருளி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பெருநாள் இன்னைக்கு ஆடிப்பூர திருநாள். இதனை பத்தி நம்ம பேசினதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவுல மீண்டும் சந்திப்போம். ஓகேவா? பாய்.